ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருது. கால் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்படி சொல்றாங்கன்னா எனக்கு யாரோ க்ளோஸ் யாரோ சொல்றாங்க. நானும் ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்றாரு. தேங்க்யூ 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 ஸோ மச். விஜய் பேசுகிறேன் அப்படின்றாரு. சார் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாடலா மாத்தி விஜய் சார் வந்து அது மேடையில அதையே அந்த குட்டி ஸ்டோரிங்கிற மேட்டரை சொல்லி பேசுற அளவுக்கு ஒரு விஷயமா வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அவரும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு சில நேரத்தில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அது ரொம்ப பெரிய ஹாப்பியான ஒரு ஃபீல். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போய் ரெண்டாவது குட்டி கதைன்னு வச்சுக்காங்களேன். கடைசியாக ஒரு குட்டி கத்தி படம் பார்த்துட்டு நான் வந்து ஜெகதீஷ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 15 மெசேஜ் சேர்ந்து ஒரு மெசேஜ் சைஸ் இருக்கும்ல. அந்த படம் என்னை அவ்வளோ பாதிச்சுது. திருப்பி அந்த இடத்துல அழுக தான் போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நான் உட்காந்தாலும் ஸ்டில் ஐ யூஸ் டு கிரை. இவர் நான் வந்து கரெக்ஷன்லாம் சொல்ல போகிறது இல்லை. உனக்கு ஸ்ட்ராங்காக எது கரெக்டுன்னு தோணுதோ அதான் பாட்டு. அப்படி உருவானது தான் தோட்டா தெரிவிக்க. அந்த ஃபியரை அவர் தான் உடச்சி தூக்கி போட்டார். உங்களுக்கு அவருடைய அரசியல் வருகை என்ன மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது அப்படின்னு? அவர் குடிமகனா நான் தேர்தலுக்காக காத்திருக்கேன். எண்ட் ஆஃப் த டே சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் கடவுளாக இருக்கட்டும். அவங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அதானே கடவுள். ஐயோ, போகிற போகல போட்டிங்களே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு இந்த எபிசோடில் ஒரு பாடலாசிரியரா, ஒரு நடிகரா, ஒரு இயக்குனரா அவருடைய திறமைகளை வந்து எப்பயுமே பதிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு ப்ரோக்ரஸை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான நபர் என் கூட இருக்காரு. என் கூட அருண் ராஜா காமராஜ் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த இன்ட்ரோ கொடுத்ததே வந்து உங்களுடைய பேரை வச்சு தான். என்னுடைய முதல் கேள்வியுமே இந்த பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு பேரை வச்சு அந்த பேர் வந்து நம்மளுடைய ஒரு ஆல்பம்லையோ இல்லாட்டி படத்துலையோ வர வைக்கிறதே இங்கே ஒரு கடினமான விஷயம். அதுவும் பெரிய பேர் இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு தனி டாஸ்க்கு தான். அதுக்கு நம்ம நிறைய வேலை பார்க்கணும். இன்னைக்கு அருண் ராஜா காமராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொன்னோன்னா அவர் அறியப்படுறாரு, தெரியப்படுறாரு. ஆனால் இந்த பேரை அவர் வந்து கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வைக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். ஆல்ரெடி இந்த கேள்வி உங்கள்ட்ட எல்லாருமே கேட்கறது தான். திரும்பி பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கீங்கல்ல, ஒரு பாடலாசிரியரா, நடிகரா, இயக்குனரா பார்க்கும்போது எப்படி இருக்குது? இல்லை, இன்னும் போகணுன்னா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம we have started a journey. இப்போ இவ்வளோ நாள் நம்மளோட சண்டை, போராட்டம், ஸ்ட்ரகிள், அது எல்லாமே டு பார்ட்டிசிபேட் இன் அ ரேஸ். ரைட், ஓகே. அந்த ரேஸ்குள்ளார பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுலாம் சொல்லுவாங்க. குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நிச்சயமா அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸில் தான் இது வரைக்கும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணி அந்த பேராக அறியப்படுறது அப்படிங்கிறது. ஒலிம்பிக் மாதிரியான ஒரு பெரிய ரேஸில் இப்போ நம்ம கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி முடிக்கணுன்றது எண்ணமாக இருக்குது. ரைட், ஓகே. ஸோ உங்களுடைய அசோசியேஷன் வித் ரஜினி சாராக இருக்கட்டும் சரி, விஜய் சாராக இருக்கட்டும் சரி, இது ரெண்டுமே வந்து எப்பயுமே பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா என்னோட ஜென்ரேஷன் எல்லாம் வந்து வைரமுத்து சார் வந்து யார் நம்ம ரஜினி சாருக்கு வந்து எழுதி வந்து பாடல்கள் நம்ம நிறையா கேட்டிருக்கோம். விஜய் சாருக்கும் நிறையா வந்து அவர் நிறையா வைரமுத்து சாரும் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ விஜய் அவர்கள் நிறையா பாடலாசிரியர் விஜய் அவர்கள் நிறையா எழுதுறாரு. இப்போ நீங்களும் குட்டி ஸ்டோரி வந்து விஜய் சாருக்கு எழுதுனீங்க. அண்ட் அதே மாதிரி வரலாமா அதுவுமே நீங்கள் அவருக்கு எழுதிருந்தீங்க. ஸோ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாடலாக மாற்றி விஜய் சார் வந்து அது மேடையில் அதையே அந்த குட்டி ஸ்டோரிங்கிற மேட்டரை சொல்லி பேசுகிற அளவுக்கு ஒரு விஷயமா வந்து நம்ம நிறையா பார்த்தோம். அவரும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான விஷயம் அங்கே த்ரூ ஆகும்போது அது விஜய் சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வந்து அதை வச்சு அட்ரஸ் பண்ணி பேசுகிற விஷயங்கள் எல்லாம் அது ஒரு சில நேரத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் அவருடைய அசோசியேஷன் பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லை, அது ரொம்ப பெரிய ஹாப்பியான ஒரு ஃபீல். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கத்தி படம் பார்த்துட்டு நான் வந்து ஜெகதீஷ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஃபுல்லாக ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு 15 மெசேஜ் சேர்ந்து ஒரு மெசேஜ் சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு ஒன்று அனுப்பிச்சேன். ஏன்னா அந்த படம் என்னை அவ்வளோ பாதிச்சுது. ஒவ்வொரு தடவையும் அந்த படம் என்ன அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அந்த பிசறு தட்டாமல் திருப்பி திருப்பி அந்த இடத்துல அழுக தான் போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நான் உட்காந்தாலும் ஸ்டில் ஐ யூஸ் டு க்ரை தட் பர்டிகுலர் சீன். அப்படிங்கும்போது இதில் ஒரு 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 ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ரம் விஜய் சார் வந்து அந்த சீனில் வந்து நம்மளை ஒரு மாதிரி நம்மளை அவரோட ஒரு ஒரு கனெக்டடான ஒரு ஒரு எமோஷனுக்குள்ளார கொண்டு போய் உட்கார வச்சுச்சு. அப்படி நான் யோசித்த ஒருத்தர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்படி தெரியல. எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஃபஸ்ட்டு 2 பாட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் எழுதலைன்னா எனக்கு எழுத வரல, பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு வாங்கல. வாட் இஃப் தே சே நோ, வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு அங்கனைக்குள்ளரே சுற்றிகிட்டே இருந்தேன். ஒரு பாட்டு கிடச்சிது, அந்த பாட்டை எழுதிட்டே இருக்கேன். எனக்கு அப்புறமா அடிக்கிறேன், திருத்துறேன், எனக்கு பிடிக்கல, திருப்பி வேற ஒன்று எழுதுறேன், பிடிக்கல, திருப்பி வேற ஒன்று எழுதுறேன், பிடிக்கல. டைரக்டர் ஃபோன் பண்ணி என்னப்பா பாட்டு தருவீங்களா எப்படி அப்படின்றப்பல, இந்த ரெடி ஆகிட்டேன்ப்பா, இந்த தரேன்றேன். ஷூட்டிங் போகணுன்னாங்க, வெறும் சந்தத்தை வச்சுட்டு நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல, இல்லைப்பா நான் கொடுத்துட்றேன் கொஞ்சம் டைம். இப்படி எனக்கு என்னென்னா போஸ்ட்போண்டிங் திங்ஸ் டியூ டு தட் ஃபியர். அப்புறம் இன்னொரு பாட்டு வருது, அந்த பாட்டு அதே படத்துக்கு. அந்த பாட்டும் ஏதோ எழுதுறேன் வரல ஏதோ ஒன்று மைண்டில் மென்டல் பிளாக் இருக்குது. அப்புறம் ஜிவி கூப்பிட்டாரு, என்னதான்டா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற, ஏண்டா நான் 2 பாட்டு கொடுத்தேன், 2 பாட்டுக்குமே நீ லிரிக்ஸ் கொடுக்கல, ஏன் என்ன பிரச்சனை, நீ தான் எப்போவுமே சீக்கிரம் கொடுத்துருவே, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதுக்கப்புறம் அவர் மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, இவன்கிட்ட கொடுத்தா அவன் சீக்கிரமே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. அப்புறம் அவர் கூப்பிட்டு இப்படி கேட்கும்போது தான் அவர் உடச்சி விட்டார். இவர் நான் வந்து கரெக்ஷன்லாம் சொல்ல போகிறதில்ல, உனக்கு ஸ்ட்ராங்காக எது கரெக்டுன்னு தோணுதோ அதான் பாட்டு, நீயே வா ஸ்டுடியோக்குள்ளே போ, ரெக்கார்ட் பண்ணு, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி உருவானது தான் தோட்டா தெரிவிக்க. ஸோ அதில் எனக்கு அந்த ஃபியரை அவர் தான் உடச்சி தூக்கி போட்டார். நீ அப்படிலாம் யோசிக்காதப்பா, நீ பிலீவ் இன் யூ, நான் அதனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ உன்னை நம்பு, வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு யோசிச்சுன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் நான் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்தே வெளியே வர ஆரம்பித்தேன். தென் ஐ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுலாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு நெருப்படா வந்துச்சு. ரைட். ஸோ நெருப்படாவும் எனக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு யோசிச்சிருந்தேன்னா அது நான் எழுதிருக்கவே முடியாது ½ hour. இங்கே கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸு எனக்கு அந்த லெவலுக்கு என்னை புஷ் பண்ணி லைக் ராக்கெட்டுக்கு பின்னாடி அடித்த நெருப்பு மாதிரி மேலே போயிடுச்சு அந்த 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 ஃபீல். ஏன்னா உன்னை வேணான்னு சொல்லுவாங்க நீ நினச்சின்னா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவாங்க, அப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவர் உடச்சி விட்டார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அந்தந்த பாயிண்ட்டுக்குள்ளார நம்ம இருக்கும்போது இப்போ 3 பாட்டு 2 பாட்டு முடிஞ்சது. அப்புறம் அது முடிஞ்சோடனே வரலாவா வந்தது. வரலாவாவில் வந்து அந்த பாட்டு முடிஞ்சோடனே சார் ஃபோன் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இப்போது முன்னாடி நம்ம வந்து சார்கிட்ட ஃபோன் பண்ணி மீட் பண்ண வர்றதுக்கு ஒரு வாட்டி பேசியிருந்தோம். அது ஒர்க் பண்ணி முடித்தோடனே தெரியலையுமே சொன்னாங்க. பர்த்டேக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்னோட அந்த ராஜாராணி வாய்ஸில் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது. கால் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு. நானும் பதிலுக்கு ஏன்னா இப்படி சொல்கிறாங்கன்னா எனக்கு யாரோ க்ளோஸ் யாரோ சொல்கிறாங்க. நானும் ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்றாரு. ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ ஸோ மச், விஜய் பேசுகிறேன் அப்படின்றாரு சார். ஸோ இது வந்து லைக் இதெல்லாம் நம்ம எப்படி இருந்தேன், அதாவது ஒரு படத்தில் வேலை செஞ்சால் நம்ம பாட்டை எடுத்துப்பாங்களான்னு யோசித்த டைமில் இருந்து லைக் நம்மளோட ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயத்த நமக்கு ஹாப்பி பண்ணுற போது ஒரு மூடில் ஒரு நம்ம பர்த்டே கிஃப்டாக அதை நான் ஏன்னா அப்படி ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா, அப்படி கிடைக்கிற ஒரு பாயிண்டில் கிடைச்சிச்சு. அப்போ அவர் பேசினாருன்றப்போ லைக் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே அந்த இது தேவைப்படும் ஒரு பாயிண்டில். ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு இது செட் ஆகுமா, நம்ம போனால் நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்மளை முதல்ல சேர்த்துப்பாங்களா, நம்மளை உள்ளே விடுவாங்களா, இப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுறாங்க. கரெக்ட். என்ன மாதிரி தான் அது, நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் என்னோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அப்படின்ற அந்த மாதிரி நிற்கிற எல்லாரையும் நான் அப்படி தான் பார்ப்பேன்.
ஆனால் எனக்கு ஒரு ஜிவி பிரகாஷ் வந்து சொன்னார், டேய் அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது, நீ உன்னோட கான்ஃபிடென்ஸ் தான் நீ உன்னோட பயம் வந்து நீயா, உன்னோட கான்ஃபிடென்ஸ் நீயா யோசிச்சுக்கோ. உன்னோட கான்ஃபிடென்ஸ் நீயா இருந்தீன்னா உனக்கு வந்து நோ செட்டிங் பேக், நீ வந்து அடுத்தடுத்து நீ ஆசைப்படுற இடத்துக்கு போக முடியும். நீ பயந்தீங்கன்னா நீ அங்கே தான் நிற்கணும், போக முடியாது. ஸோ இது எல்லாமே என்னை அங்கங்கே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தும் போது குட்டி ஸ்டோரி வரைக்கும் வந்து அவர் ஸ்டேஜில் பேசினதெல்லாம் லைக் ஒரு 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 கம்ப்ளீட் ஜேர்னியாக தான் நான் ஹோல்சமாக இருக்குல்ல அதை யோசிச்சு பார்க்கும்போதே. அது எப்போ மேடையில் இருந்தாலும் வந்து அந்த குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவார். அது ஒரு ட்ரேட்மார்க்காகவே மாறுறது தான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, விஜய் சாரோடைய இந்த இப்போ ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ் பற்றி நம்ம பேசும்போது, இன்னைக்கு ஒரு அரசியல் பாதையை அவர் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காரு, அவர் மேலே நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு சினிமா பார்த்து சினிமாவிலேருந்து நீங்கள் அவர் நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து வந்து அவர் நிறையா நமக்கு ஒரு பெரிய பவுண்டரிஸ் நிறைய விஷயங்கள்லாம் அவர் உடச்சி காமிச்ச ஒரு பர்சன். அவர் ஒரு அரசியல் ரீதியாகவும் அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு அவருடைய அரசியல் வருகை என்ன மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது அப்படின்னு கேட்குறேன். எனக்கு நான் என்ன இப்போ எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, லாஸ்ட் 1-2 இயர்ஸாக ஆஃப்டர் கோவிட்லேருந்து நான் வந்து கொஞ்சம் அவேயாக தான் இருக்கேன். ஐ எம் நாட் ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா தாண்டி சோஷியலி வாட் ஆர் ஆல் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ. ஏன்னா என்ன நான் ரெடி பண்ணி ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே ஐ நீட் டைம் தேவைப்படும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒரு சமூக சிந்தனை ஒன்று வரும். நம்மளால் நம்ம குடும்பத்தையே சரியாக காப்பாற்ற முடியாமல் நம்ம லாஸ் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது, இப்போ இந்த சொசைட்டியை நான் என்னத்தை யோசிக்க முடியும், இல்லை இந்த சொசைட்டிக்கு என்ன என்னால் யோசிக்க முடியும், அது என்னோடய படைப்புகள் மூலமாக கலை மூலமாக நம்ம கொடுத்துருவோன்ற அந்த சிந்தனையோடு இருக்கும்போது ஒப்பீனியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் தட் இஸ் த ஆன்சர். கரெக்ட். ஸோ என்னோடய ஒப்பீனியன் மக்களோட ஒப்பீனியனோட ஒத்து போகலை அப்படிங்கிறது இது ஓட்டு போடுற மாதிரி. எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, லைக் ஹவ் ஐ எம் ஓட்டிங். என்னோடய ஓட் நான் எப்படி போட போகிறேன், அது மாதிரி மக்கள் என் ஓட்டோட ஒத்து போகிறாங்களா, இல்லை என் ஓட்டோட அவங்க மறுதளிக்கிறாங்களா, இல்லை அவங்க என்ன மாதிரியான வேர்டிக் கொடுக்க போகிறாங்கன்றது ஒன்ஸ் எல்லாமே மக்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியனை நான் ஒன்று வச்சுட்டு அதை என்னால் ஓப்பன் ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ண முடியும். அது அட் ஒன்ட் பி குட். கரெக்ட். அது வந்து என்னோட க்ரெடிபிலிட்டியும் சரி, சாரோட க்ரெடிபிலிட்டியும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அது சரியாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சப்ஜெக்டிவாக இருக்கும் அதுவுமே. ஆமாம், அதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளார போகிறதோ இல்லை அது பற்றின சிந்தனைகளுக்குள்ளார ஊடுருவதோ எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. என் ஓட்டு நான் யாருக்கு போடுறேன்றத சரியாக தப்பான ஒரு ஷோ வச்சு பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அதுதான் பொருந்தும். ஒரு குடிமகனாக நான் தேர்தலுக்காக காத்திருக்கேன். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியான விஷயங்கள், வந்ததுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது, மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்றது, எண்ட் ஆஃப் த டே சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் கடவுளாக இருக்கட்டும். அவங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அதானே கடவுள். ஐயோ, போகிற போகல போயிட்டீங்களே. சிறப்பு. ஸோ அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். தேங்க்யூ. நான் வந்து இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், இன்னும் தொடர்ந்து நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த கான்வர்சேஷனில் பேசுன நிறைய விஷயங்கள் நம்ம டச் பண்ணோம். ஒரு ரைட்டராக, ஒரு கிரியேட்டராக, ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே நிறையா புரிதல் வந்து உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான், பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னோட ஒப்பீனியன்கிறது உங்களோட ஒப்பீனியன் தான். கரெக்ட். அது வந்து எல்லாருக்குமான ஆன்சர் ஷீட் கிடையாது, அதை உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காது. அது அந்த ஒப்பீனியன் பாருங்க, அவ்வளோ தான். சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இப்போ வரைக்கும் எழுந்துட்டு இருக்க ஒரு கேள்வி, தங்கராசன் நடராஜனுடைய பயோபிக்கில் நீங்கள் இயக்கிறதாகவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறதாகவும் ரொம்ப நாளாக எத்தனை கத்தி வந்தாலும் கல்வி மட்டும்தான் எதிரில் நிற்கிற ஒரே ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்க்கிற எந்த ஆயுதமும் இங்கே கிடையாது. ஏன்னா அதனால தான் லேபிளில் வந்து நான் சொன்னதே நீ ஜட்ஜ் ஆகிடுன்னு தான் சொன்னேனே தவிர நீ சண்டைக்கு போன்னு நான் சொல்லலை. டிங்டாங்குமே நான் பாடுற ஐடியாலவே போல. நான் வந்து ஒரு வினு சக்கரவர்த்தி சாரோட வாய்ஸ் வந்து சும்மா அந்த 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 டெக்ஸ்சருக்காக சும்மா பேசி பார்த்தேன். அடிச்சிருப்பாள் எவன்டா. ஓகே ஓகே, இது ஓகே, இது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு, என்னது அப்படின்னாரு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.
மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.